நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கொஸ்டின்னா, இது ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆல்ஃபபெட் சீரீஸ். ஸோ இங்கே என்ன கொஸ்டின்னா, 4 ஆல்ஃபபெட் சீரீஸ் இருக்குது. இதில் ஒருத்தன் வந்து ஆட் ஒன் அவுட்டா, அதுதான் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொன்றிலையும். ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோமா. சி இருக்குது. சிக்கு மொதல் ஆல்ஃபபெட் பி, பிக்கு மொதல் ஆல்ஃபபெட் ஏ. அப்போ ஏக்கு மொதல் ஆல்ஃபபெட் யார்? இசட் வந்திருக்கணும். ஸோ இங்கே இசட் வரல. மேபி இவன் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ செகண்ட் ஆல்ஃபபெட் பார்த்தா இங்கேயும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஜிக்கு முதல்ல யார் வருவா? எஃப். எஃப்க்கு முன்னாடி இ, இக்கு முன்னாடி டி. ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஆல்ஃபபெட் ப்ரீவியஸ் ஆல்ஃபபெட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ கேக்கு முன்னாடி ஜே, ஜேக்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி ஹச் வந்துருக்கணும். ஸோ இங்கே கே வருது. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவன் தான் ஆட் ஒன் அவுட். எதுக்கும் லாஸ்ட்டே செக் பண்ணிடலாம். ஸோ ஓக்கு முன்னாடி என்க்கு முன்னாடி எம்க்கு முன்னாடி எல் வந்திருக்கணும், வரல. ஸோ இவன் தான் ஆட் ஒன் அவுட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த லாஸ்ட் சீரீஸ் தான் ஆட் ஒன் அவுட். இங்கே ஃபாலோ இருக்க லைக் என்ன மெத்தட் அப்படின்னா, ஒவ்வொரு பிளேஸில் இருக்க ஆல்ஃபபெட்டும் அதுக்கு முன்னாடி உள்ளதுலேருந்து ஒரு ஆல்ஃபபெட் ப்ரீவியஸாக இருக்குது. அந்த மெத்தட் தான் இங்கே ஃபாலோ ஆயிருக்கு. அந்த பேட்டர்ன் தான். ஓகேவா?